ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான சுவையான மீன் வறுவல் தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் மீன் வறுவலுக்கு தேவையான 1/2 கிலோ மீன் வந்து இந்த மாதிரி நல்லா பீஸ் போட்டு வாங்கியிருக்கேங்க. நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 10 பல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன தக்காளியில் பாதி தக்காளி சேர்த்துக்கலாங்க. ஒரு 3 இலை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது வாசனைக்காக தான். 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். ஒரு எலுமிச்சப்பழத்தில் பாதி எலுமிச்சப்பழ ஜூஸ் சேர்த்துக்கலாம். இதுவும் வந்து உங்களுக்கு முழுசாக சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்தா போதும். ஒரு 1/4 எலுமிச்சப்பழ ஜூஸ் அளவுக்கு மட்டும் எடுத்துகிட்டு மீதி எடுத்துட்டேன். இப்போ இதில் அதிகமாக நம்ம தண்ணியெல்லாம் சேர்க்க வேணாம், அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது கூடவே நம்ம மீனுக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம இந்த மசாலாவை மீனில் சேர்த்துடலாம். இப்போ மீனில் அரைச்சிட்டு வந்த மசாலாவெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க, சோள மாவு. ஏன்னா உங்களுக்கு வந்து மசாலா வந்து உங்களுக்கு பிரியாமல் வரும் மீனில், அதுக்காக தான் இது சேர்த்துக்கிறோம். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா மீன்லையும் மசாலாவை நல்லா கலந்து விட்டுறலாங்க. மசாலா வந்து நான் தண்ணியெல்லாம் சேர்த்து அரைக்கலை. நம்ம அதில் சேர்த்த 1 ஸ்பூன் எண்ணெய், பாதி எலுமிச்சப்பழம், 1/4 எலுமிச்சப்பழ ஜூஸ், அப்புறம் தக்காளி. வெங்காய தக்காளியெல்லாம் சேர்த்து அரைக்கும் போதே உங்களுக்கு நல்லாவே தண்ணி விடும், அதனால் தண்ணி சேர்த்து அரைக்க வேண்டாம். பாருங்கள், மசாலா தடவி நல்லா மீன் வந்து ஊறட்டும். இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. மீனோட நல்லா மசாலா சேர்ந்தால் தான் உங்களுக்கு வறுக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அரை மணி நேரம் நல்லா மீன் ஊறிடுச்சு. பாருங்கள், நல்லா மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து தோசைக்கல்லில் தான் நம்ம வறுக்க போகிறோம். நீங்கள் கடாயில் டீப் ஃப்ரை பண்ணுறதா இருந்தால் கூட இதே மெத்தடில் கூட செய்யலாம். இப்போ தோசைக்கல் வச்சுட்டேன், அதில் எண்ணெயும் சேர்த்துருக்கேங்க. இப்போ இதில் ஒரு 4-5 இலை கருவேப்பிலை சேர்த்துடலாம். நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இப்போ ஒரு மீனை எடுத்து எண்ணெயில் வச்சிடலாம். நம்ம தோசைக்கல்லில் வறுத்தோம்னா உங்களுக்கு அதிகமாக எண்ணெய் தேவைப்படாது, அதனால தான் நான் தோசைக்கல்லில் வறுக்கிறேன். இப்போ மீனெல்லாம் சேர்த்தாச்சுங்க.
இப்போ இது ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு பிறகு அடுத்த சைடு நம்ம நல்லா திருப்பி வச்சுக்கலாம். ஒவ்வொரு சைடும் ஒரு 3 நிமிஷத்துக்காவது வேகணும். இப்போ இது நல்லா வேகட்டும். இப்போ இந்த சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுத்த சைடு திருப்பி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ எல்லா மீனுமே நான் திருப்பி வச்சுட்டேன். இப்போ இந்த சைடு ஒரு 3 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு பிறகு நம்ம எடுத்துடலாம். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாங்க. பாருங்கள், எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், ஒரு சூப்பரான சுவையான மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த நான் செஞ்ச இந்த மசாலா வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நம்ம வந்து சின்ன வெங்காயம், பூண்டு இது எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் கூட மசாலா பெரியவே இல்லை. எந்த மீனாக இருந்தாலும் கூட இந்த மாதிரி மசாலா சேர்த்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா, வறுத்தீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், நல்ல மணமாக இருக்கும். நீங்கள் மீன் வாங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தடவை மசாலா ரெடி பண்ணி வறுத்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.